வணக்கங்க. விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக நான் யூடியூப்பில் போடாமல் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் போடுறேன். இன்றைக்கி ஒரு ரெசிபி வந்து உருளைக்கிழங்குல செய்யணும்னா பிள்ளைங்க ஒரு சிக்கன் இது மட்டனில் தானே கோலா உருண்டை செய்வோம். இப்போ இந்த பாருங்கள், நான் உருளைக்கிழங்குல கோலா உருண்டை செய்கிறேன். இது எப்படி உருளைக்கிழங்குல கோலா உருண்டை செய்கிறேன் அப்படின்றத நான் உருளைக்கிழங்கை தாளித்து நல்லா வெங்காயம் தக்காளி சோம்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கி கறி மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கி இது மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டேன். இந்த பாருங்கள், சும்மா கொஞ்சம் தான் பண்ணேன் பிள்ளைங்களுக்கு. இது மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டேன். இந்த மாவு வந்து வீட்டில் தான் நான் மிக்சியில் ரெடிமேடாக எப்போயுமே நான் ரெடிமேடாக தான் அரைச்சிக்கிறது. இந்த பாருங்கள், கடலப்பருப்பு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு அரிசி போட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு இந்த பாருங்கள் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் இவ்வளோ தான். இந்த பாருங்கள், இதை இப்படி நல்லா பிரட்டி இந்த பாருங்கள் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லவும் சரி இது எல்லாருக்கும் பயன்படட்டுமேன்ட்டு இந்த பாருங்கள், இது ஒரு நம்ம மட்டனில் தான் கோலா உருண்டை செய்வோம். இது வந்து நான் நான்வெஜ்ஜு நான் சாப்பிட்றது இல்லை, அதனால் இது செய்ய போகிறேன் அப்படின்னா சரி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கோலா உருண்டை மாதிரி இந்த உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த இதுதாங்க. இந்த பாருங்கள் அவ்வளோதான். இது வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், சும்மா ஒரு 10 உருண்டை ஒரு 6-7 உருண்டை தான் பண்ணேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டி அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்குல அவ்வளோதான். இந்த பாருங்கள், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஆளுக்கு 2 உருண்டை நிறையா செஞ்சாலும் வேஸ்ட் ஆகிடும்ட்டு இந்த பாருங்கள் நான் அவ்வளோதான். இது வெந்த உடனே உங்களுக்கு நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். வணக்கங்க, நான் விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். இந்த பாருங்கள் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு போண்டா மாதிரி இருக்குது. இது நம்ம மட்டனில் கோலா உருண்டை வேணும்னு கேட்குறது நம்ம நான்வெஜ் சாப்பிடாதனால நான் உருளைக்கிழங்குல கோலா உருண்டை மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சுடா உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த உணவு எப்பயுமே வீட்டில் ரெடி பண்ணுங்க, கடையில் வாங்குகிற மாவு போடாதீங்க. வீட்டில் வந்து கடலப்பருப்பும் பாசிப்பருப்பும் கொஞ்சோண்டு அரிசி போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க. அப்போக்கப்போ நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி தான் இது மாதிரி பலகாரத்துக்கெல்லாம் போடுவேன். ஏன்னா கடையில் வாங்குகிற மாவு அது எனக்கு செட் ஆகாது. அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ அடுத்து என்ன ரெசிபின்னு நான் போடுறேன். டைம் கிடைக்கிறப்ப நான் செஞ்சு போடுறேன். வேறு வித்தியாசமாக போடணும்னா இப்போ நான் வித்தியாசமாக போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்பிச்சி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது. காரம் எல்லாமே நல்லா இருக்குது. சாப்பிட்டு